இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. யோசுவா கிட்ட அதான் கர்த்தர் சொல்றார். யோசுவா மோசே மரித்து போய்விட்டார். மோசே வழிநடத்தி வந்தார் இந்த 30 லட்சம் மக்களை. இனி யோசுவா தான் என்ன செய்ய வேண்டும், இதை பொறுப்படுத்தி நடத்த வேண்டும். இப்போ யோசுவா நடத்த வேண்டியதா இருக்குது. எப்படி நான் செய்வேன், என்ன பண்ணுவேன் திகைத்து கொண்டிருக்கும் போது, நீ ஜெயிக்கும்படி, நீ இந்த மக்களை கானானுக்குள் கொண்டு செல்லும்படி நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், நீ இந்த புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருக்க பார்த்துக்கோ. இந்த புஸ்தகத்தை இரவும் பகலும் இதை தியானம் பண்ணு. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். புத்திமான் நடந்து கொள்வது என்று சொன்னால், வழியை வாய்க்க பண்ணுவது என்று சொன்னால், நீங்க நல்ல வெற்றி அடைவீர்கள். குட் சக்சஸ். எப்படி நல்ல வெற்றி? வெற்றி மட்டும் இல்ல, நல்ல வெற்றி. உலகம் வெற்றி வெற்றி வெற்றின்னு பேசுது, ஆனால் வேத புஸ்தகம் இது நல்ல வெற்றியை பற்றி பேசுது. இந்த புஸ்தகத்தை உயர்த்தி சொல்லுங்க, கைப்பிடிச்சு உயர்த்திக்கோங்க, சொல்லுங்க, இந்த புஸ்தகம் என்னுடைய வெற்றியின் புஸ்தகம். இந்த புஸ்தகம் வெற்றியின் புஸ்தகம். பாத்தீங்களா, இது மத புஸ்தகம் கிடையாது. அநேகர் மத புஸ்தகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வெற்றியின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலிருந்து நான் வெற்றி அடைவேன். பாத்தீங்களா, நாம் ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான புஸ்தகம் இது. அதனால தான் பாரு, இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க வேண்டும். தியானிக்கும் பொழுது இந்த புஸ்தகத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஆமா, தியானிக்குதுன்னு சொன்ன உடனே இந்த புஸ்தகத்தை காலையில் திறந்து வச்சுட்டு வாசித்துக்கிட்டு ஒரு வசனத்தை வாசித்துக்கிட்டு, நான் பாவி ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், தகுதியாக்குமையா தகுதியாக்குமையா, டெய்லி வாசிக்கிறேங்க, டெய்லி தியானிக்கிறேங்க, தகுதியாக்குமையா தகுதியாக்குமையான்னு கேட்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி தியானிப்பது அல்ல. தியானம் என்று சொன்னால் என்னவென்றால், இல்லைன்னா அந்த கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கேன், அதுவும் தியானம் கிடையாது. தியானம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டதே எனக்கு நடக்கும் என்று அதையே நோக்கி பார்த்து, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை குறித்து சிந்தித்து, அதை குறித்து யோசித்து, அதை குறித்து கேட்டு, அதுதான் எனக்கு நடக்கும் என்று, என்னுடைய வாழ்க்கைக்கு அதான் நடக்கும் என்று நிற்கணும். ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு காரியத்திற்கும் இங்கே சொல்லப்பட்ட ஆலோசனையை பிடித்து கொள்ள வேண்டும். சுகத்துக்காக, சுகம் வேண்டும் என்றால் இதில் சொல்லப்பட்ட காரியத்தை பிடித்துக்கணும். நல்ல காரியங்கள், சுகம், ஆரோக்கியம், அப்புறம் இந்த பூமியில நல்ல ஐஸ்வர்யம், பிள்ளைகளின் நல்வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, இதெல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது, அதைத்தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் தியானம் என்ற பெயர்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை அடிச்சு நொறுக்கிறது போல, இன்னைக்கெல்லாம் கரெக்டா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றது போல அந்த வசனத்தை எடுத்து வச்சு அந்த மாதிரி ஏதாவது தியானம் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கிறத பத்தி இங்க அதை பத்தி சொல்லல. நிறைய தியான புஸ்தகங்கள் இருக்குது. அப்புறம் சின்ன கிளிப்பெல்லாம் இப்போ யூடியூப் வந்ததுனால ஒரு நிமிஷம் மெசேஜ், 2 நிமிஷம் மெசேஜ் எல்லாம் வருது. நான் சொல்றேன், அது நல்லா வெற்றியா இருக்கிறத பத்தி தான் தியானிக்க வேண்டும். அது இல்லாம நீ இன்னும் உன்னை சரியாக்க வேணும் இன்னும் அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் போட்டுட்டு நிறைய நேரத்தை வீண் பண்ணுறது. அதெல்லாம் நேரத்தை வீண் பண்ணுறது. எது நமக்கு முக்கியம் அப்படின்னா,
நம்முடைய நல்வாழ்வு சுகம் பெறுவது எப்படி என்று வேதம் சொல்லியிருக்கிறதோ அதை கற்றுக் கொடுக்கிற ஒரு தியானமாக இருந்தால் பரவாயில்ல. ஐஸ்வர்யம் பெறுவது எப்படி என்று இருக்கிறதோ அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்க அந்த வசனத்தில் எடுத்து வைத்து உங்களுக்கு காட்டி கொடுக்குற தியானமாக இருந்தால் பரவாயில்லை. தீர்க்காயுசாய் வாழ்றது எப்படிங்கிறதெல்லாம் இங்கெல்லாம் எழுதப்பட்டிருது, அதெல்லாம் எடுத்து வச்சு காட்டி இந்த பூமியில் நன்றாக வாழ்ந்து ஜெயமாக வாழ்ந்து அவருடைய ஊழியத்தை திறன்பட செய்து ஆயிரங்களை ஆண்டவர் அண்டை சேர்க்கிற மிகப்பெரிய உன்னதமான ஒரு காரியத்தை இந்த வேத வசனத்தின்படி எடுத்து காட்டுறதா இருந்தா கண்டிப்பாக அந்த தியான முறை நல்ல முறை தான். தியான முறைன்னு சொன்ன உடனே எடுத்து வச்சுட்டு உங்களை அடிக்கிறதும் உங்களை நொறுக்கிறதும் உங்களை பாவி என்றும் உங்களை ஒன்றுமில்லைங்கிறதும் உங்களை பற்றியதான குறைகள் ஏதாவது இருந்தால் அந்த குறை இருக்குது, உன்ட்ட பொறாமை இருக்குது, உன்ட்ட அதான் ஏதாவது சின்ன இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருந்தால் உருப்பட முடியாதுங்கிறத சாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆளுக்கு தெரியத்தான் செய்யும். என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நாளாக ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தால் அது சரியாக வராது. அதை விட மேன்மையான சில காரியங்களாம் இருக்கத்தான் செய்கிறது. அதை பற்றி தியானிக்க வேண்டும். இன்றைக்கி நான் தியானிக்கிற அந்த முறையை பற்றி நான் உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்கள். ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் தெய்வீக சுகம் முக்கியம்தான், அதுக்கு மேலே பொருளாதார ஆசீர்வாதம் அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி வேதத்தில் அநேக வசனங்கள், கூடுதலான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பணத்தை பற்றி வேதத்தில் அநேக இடங்களில் போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி காரியங்களை பற்றி தானே தியானம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரும். இதை பற்றி தியானிக்க வேண்டும். தெய்வீக சுகத்தை பற்றி நிறைய இடத்த சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பற்றி நிறைய தியானிக்க வேண்டும். அதை நான் சொன்ன பாருங்க, ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. இதெல்லாம் சரியாய் தியானிக்கும் போது இந்த பூமியில நல்ல ஊழியம் செய்யலாம், ஆத்துமாக்களை நிறைய அறுவடை பண்ணலாம். உங்கள் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கவனிங்க, அப்படின்னா தியானம் என்று சொல்லும்போது சும்மா எதையோ தியானிப்பதல்ல, நமக்கு தேவன் என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிறதை குறித்த சத்தியங்களை நாம் தியானிக்க வேண்டும். நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மால் என்ன முடியும், விசுவாசம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யும், வெற்றியாக வாழ்வது எப்படி, பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள் மறுரூபமாக்குவது, மனதை மறுரூபப்படுத்துவது எப்படி, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை இன்னும் கொஞ்சம் கூட உயர்த்தி கொள்வது எப்படி, உயர்த்தி கொள்வதுனா இந்த பூமியில் சிறந்து விளங்கி தேவனுடைய ஊழியத்தை திறன்பட செய்வது எப்படி, இதெல்லாம் குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அதை தியானிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் முக்கியம். ஆமாம், இன்னைக்கு நம்ம அதை அப்படி ஒரு காரியத்தை தியானிக்கிற முறையை பற்றி இதுதான் தியானம். இதை விட்டுட்டு வேற பார்த்துட்டு இருந்தோன்னா இந்த தியானம் வேலை செய்யாது, இந்த மெடிடேஷன் வேலை செய்யாது. இந்த தியான முறை, இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற முறை கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா வேத புஸ்தகம் சும்மா மத புஸ்தகம் கிடையாது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா வெற்றியின் புஸ்தகம், வெற்றியின் பல கோட்பாடுகள் அடங்கின புஸ்தகம், வெற்றியின் பல கோட்பாடுகள் அடங்கி இருக்கிற புஸ்தகம். இதை நம்ம வாழ்க்கையில எடுத்து அப்ளை பண்ணோம்னா, இந்த கோட்பாடின்படி செய்தால் கண்டிப்பாகவே வெற்றி அடையலாம். கோட்பாடுகள்னு சொன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா? புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு மாறாத ஒன்று. இந்த புவியீர்ப்பு விசை கவனிச்சு பாருங்க, இந்த மாறாத ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கு பாருங்க. இந்த புவியீர்ப்பு விசை என்கிற இந்த கோட்பாடு மாறாததா இருக்குது. இதுக்கு ஏற்ற விதமாய் ஒரு இன்ஜினியர் ஒரு பில்டிங்கை கட்டினார்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். இல்லை அதெல்லாம் எனக்கு நான் புதிய கண்டுபிடித்திருக்கிறேன், நான் வெளிநாட்டில் போய் படித்திருக்கிறேன், அதனால் நான் நிலை செய்ய மாட்டேன், ஸ்டெப்பே வைக்க மாட்டேன், லிஃப்ட்டும் வைக்க மாட்டேன், 10 மாடி நான் கட்டணம் கட்டிடுவேன் அப்படின்னா எப்படி மேலே போக முடியும்? எப்படி போக முடியும்? பறந்து போய் விடுவேன் அப்படின்னா முடியவே முடியாது. ஒரு கோட்பாடு இருக்குது, புவியீர்ப்பு விசை. அது எந்த பொருளை கீழே போட்டாலும் இழுத்துட்டு வந்துடும். எந்த ஒரு வெயிட் ஆனாலும் சரி, சின்ன வெயிட் ஆனாலும் இழுத்துட்டு வந்துடும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னா, ஒரு 10 மாடிக்கான ஒரு ஸ்டெப்பை கட்ட வேண்டும், இல்லைன்னா ஒரு லிஃப்டை வைக்க வேண்டும். வச்சா 10 மாடி என்ன 100 கட்டினாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அவர் எவ்வளோ தூரம் கட்ட முடியுமா கட்டினாலும் அது நிலைத்து நிற்கும், அதில் போய் வாழ்ந்திருக்க முடியும். அப்படிதான் இன்னைக்கெல்லாம் கட்டடம் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த கோட்பாடோடு இணைகிறது. அப்படிதான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட நிறைய கோட்பாடு இருக்கிறது. இது இப்படிதான் வேலை செய்யும் அப்படிங்கிறது இருக்குது. சுகம் எப்படி கிடைக்கணும் அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. கவனிங்க, சுகம் இப்படி இருக்கு, எப்படி நமக்கு கிடைக்கணும் அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஐஸ்வர்யம் எப்படி கிடைக்கும்னா அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதன்படி நாம் செய்யும் போது தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் பற்றி தியானிப்பது தான் தியான முறை.
புரிந்தவங்களுக்கு இதை எடுத்து வைத்துக் கொள்வதுதான். அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். என்னவென்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம். ஆமா, எப்படி தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் வாசிப்போம், நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் 13:22 வாசிப்போம். நீதிமொழிகள் 13:22. 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ, பாருங்க, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இப்ப பாவிகள், தேவன் நம்மளை ஐஸ்வர்யவானாய் எப்படி மாற்றுகிறார் என்பது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்குது? ஐஸ்வர்யவானாய் தேவன் நம்மை ஆக்க விரும்புகிறார். எப்படி ஆக்குறாருங்கிறத கவனிக்கணும். வானத்திலிருந்து பணத்தை போட மாட்டார், வானத்திலிருந்து பணத்தை போட மாட்டார். ஒருவேளை வானத்திலிருந்து பணத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணம் என்ன பணமா மாறிடும் அப்படின்னா செல்லாத பணமா மாறிடும். எங்கேயுமே அது செல்லாமல் போயிடும். யாருக்கிட்டையும் அதை நம்ம என்ன செய்ய முடிவதில்லை, மாற்ற முடியாத போய்விடும். அருமையானவர்களே, அப்படின்னா இந்த பணம் எங்க இருந்து கிடைக்குதுன்னா இங்கே இருந்து தான். பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறான், சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். சொல்லுங்க, நான் நீதிமான், பாவிகள் எனக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தியானிக்கணும், இதை கற்றுக்கொள்ள வேண்டும். தியானிப்பதுன்னா இதுதான், இதை கொஞ்சம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கங்க பாவிகள், அதாவது பாவிகள்னா யார் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், கவனிங்க, இது ரொம்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள், பாவி என்கிற நிலையில் தான் இருக்கிறார்கள், நீதிமான்களாக்கப்படவில்லை. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள். என்னையாவது பெருசு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு ஒருவர் தான் பூமிக்கு மனிதனாய் வந்தார், அவர் ஒருவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்துக்கான ஒரே நிரந்தர தீர்வு. அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவிகள் என்று சொல்லும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்னா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்படாதவர்கள். அப்படிப்பட்ட பாவிகளின் ஆஸ்திகள் யாருக்கு சேர்த்து வைக்கப்படுது? யாருக்காக சொல்லுங்க, யாருக்காக? யாருக்காக? உங்களுக்காக அப்படின்ற மறுபடியும் சொல்லுங்க, எனக்காக. நீங்க யாரு? நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, நான் நீதிமான், பாவிகளின் ஆஸ்தி எனக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. இப்பதான் போகல வரல சொல்லணும். சேர்த்து வைக்கிறியா? சேர்த்து வை, சேர்த்து வை, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு நாள் நான் வந்து எடுத்துக்கிறேன், எனக்கே கொண்டு தருவார் ஆண்டவர். இல்லையா? நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இப்படி கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பாவிகளின் ஆஸ்திகளை எடுத்து நீதிமான்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்சம் கவனிங்க, பாவிகளின் ஆஸ்தி எதுக்காகனா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் கையில் வைத்திருக்காங்க, நிறைய இடத்துல பணம் இல்லை என்று சொல்ல முடியாது. பணம் அங்கங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது? சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, சிலர் அதுக்கு மேல உட்கார்ந்துருக்காங்க, பெட் மேல இருக்குது. இது சில பெட்ரூம்ல அடியில இருக்குது, சில இடத்துல இப்போ எல்லாம் சிலர் அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறார்கள். கொஞ்சம் பாருங்க, இல்லாம இல்லை, அதான் தரித்திரமெல்லாம் இங்க வந்து ஒன்றும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சேர்த்து குவிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து அதை வைத்து, அந்த பணத்தை வைத்து, பணம் நல்லதா? வேதம் சொல்கிறது பணம் நல்லது என்று சொல்கிறது. பணம் நல்லது என்று சொல்கிறது. பண ஆசைதான் தீமை என்று சொல்கிறது. கவனிங்க, பணம் நல்லது. ஏனென்று கேட்டால் பணத்தை வைத்து என் நல்ல காரியங்களை செய்ய முடியும், நன்மைகளை கொடுக்க முடியும், இந்த பூமியில செய்ய முடியும். ஆகவே என்ன செய்றாங்கன்னா, இந்த மனிதர்கள், ஆண்டவரை தேடாதவர்கள், அவர் என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது அடிச்சு பிடிச்சி எதையாவது செய்து காலையிலே போயிடுவான் பணம் சம்பாதிப்பதற்கு. கொஞ்சம் கவனிங்க, அப்படி வந்து சேர்த்து வைத்திருப்பார், குவித்து வைத்திருப்பார்கள். சிலர் அதை வைத்துக்கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவிப்பார்கள். சிலர் அதை வைத்துக்கொண்டு தவறான காரியங்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். சிலர் வைத்துக்கொண்டு தனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி
பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். வேதத்துல வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட பாவிகளின் ஆஸ்திகள், அந்த அண்டர்லைன் பண்ணி வைத்துக்கோங்க, பாவிகளுடைய ஆஸ்திகள் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். யாருக்காக சேர்த்து வைக்கப்படுது? நீதிமானுக்காக. நான் தான் நீதிமான். இப்போ வாசிக்கலாம், பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 2:26. பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு, கவனிக்க, நல்லா கவனமா வாசிங்க, இதை தியானிக்கணும், கவனமா கவனிங்க. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ, கவனிங்க, தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். எப்படி? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கவனிங்க. வாசிக்கிறீங்க, எல்லாம் கவனிச்சிட்டீங்களா? கவனிங்க. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு, கொஞ்சம் கவனிங்க, நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும். பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம நீதிமொழியில் வாசித்தோம், பாவிகள் நீதிமான்களுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறார்கள் சொல்லி. நமக்காக வைத்து விட்டு போகிறதுக்காக, வைத்து விட்டு போகும்படி பொருட்டு சேர்த்து குவிக்கும், கவனிங்க, சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமித்திருக்கிறார். கவனிச்சிட்டீங்களா? இன்னைக்கு சேர்த்து குவித்து வைக்கிற தொல்லையை சிலர் செய்யறாங்க. கவனிச்சிட்டீங்களா? ஒரே சேர்த்து குவிக்கிற வேலையிலே இருப்பாங்க. அது அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்த வேலை. ஏன்னா, என் பிள்ளைக்காக நீ சேர்த்து வை அப்படின்னு. கவனிச்சு பார்த்தீங்களா? நம்ம ரெடியா இருக்கிறோம் எடுத்து அனுபவிக்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அவங்க சேர்த்து குவிக்கட்டும், நல்லா குவிச்சு குவிச்சு வைக்கட்டும். ஆனா நம்ம அதை எடுத்து பயன்படுத்த நாம தயாராக வேண்டும். இதை குறித்து நல்லா தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டும். குவிச்சு வைக்கிறவன், சேர்த்து குவிக்கிறவன், எதுக்கு? அவனுக்கு அந்த தொல்லை, அந்த வேலை அவனுக்கு. அவன் குவிக்கிறதுல வேலையை இறங்கிட்டோம், பேசாம அதை செய்யட்டும், அதையே பண்ணட்டும். நாம் என்ன பண்றோம் தெரியுமா? அதை எடுத்து அனுபவிக்கிறதுக்காகவே நாம் என்ன செய்ய போறோம்? ஆயத்தமாக போறோம். கவனிச்சிட்டீங்களா? வாசிப்போம் இன்னொரு வசனத்தை, யோபு புஸ்தகம். அதனால இந்த சேர்க்கிறவங்களை பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இங்க கெட்டுறானே, அங்க கெட்டுறானே, அப்படி செய்யறானே, இப்படி செய்யறானே, அப்படிங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அவன் பேசாம செஞ்சிட்டே இருக்கிறான். நாம பேசாம என்ன பண்ண போறோம்? ஒரு நாள் வாசிப்போம். யோபு 27ஆவது அதிகாரம் 27:13 வசனத்துக்கு கவனிங்க. பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரன் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில். கவனிங்க, தேவனே அவர்களுக்கு அந்த வேலையை விட்டுருக்காராம், செஞ்சுக்கோன்னு. அவன் அதில் ஆசைப்பட்டு செஞ்சிட்டு இருக்கிறான். நிறைய பேர் செய்யறான், செய்ன்னு விட்டுற வேண்டியதான். தேவனே அப்படி விட்டுட்டாராம். நாமளும் அப்படிதான் பேசாம இருக்கணுமா? அவர்களுக்கென்று சர்வ வல்லவர் ஒரு சுதந்திரம் வச்சிருக்கிறாரா. அது என்னவெனில், அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள். அவன் கர்ப்ப பிறப்பு ஆகாரத்தினால் திருப்தி அடைவது இல்லை. கொஞ்சம் கவனிங்க. கொடூரர் யாரு? நல்லா கவனிக்கணும். தப்பா பேசுறேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் கவனமா கவனிங்க. யாருக்கு இந்த பிரச்சனை? கொடூரருக்கு. அவருடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள். கொடூரருடைய பிள்ளைகள் அதிகமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனம் பாருங்க. அவன் கர்ப்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தி அடைவதில்லை. என்ன செய்வதில்லை? திருப்தி அடைவதில்லை. அடுத்த வசனம் பாருங்க. அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள். அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை. பாருங்க. அவன் புழுதியை போல, பாருங்க, அவன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும், அவன் சவதரித்ததை நீதிமான் உடித்துக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். அல்லேலூயா. என்னதான் நீங்க அவங்க நிறைய
புழுதியை போல பணத்தை சம்பாதித்து குவித்து வைத்தாலும் சரி, அவன் சபதரித்த அத்தனையுமே எடுத்து அவன் பணத்தை எல்லாம் நம்ம பகிர்ந்து கொள்வோம் நீதிமான்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி ஆய்விடும் அப்படின்றார். கவனிச்சிட்டிங்களா? இன்னும் மறுபடியுமாக நீங்க பிரசங்கி புஸ்தகத்துக்கு வாங்க, 6வது அதிகாரத்துக்கு பாருங்க. பிரசங்கி 6:1-2 பாருங்க. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. தீங்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாருங்கிறதுக்காக இப்போ நல்லா கவனிக்கணும். பைபிள்ல இது சாலமோன் சொல்றாரு பிரசங்கி புஸ்தகத்துல. இவர் சொல்றதுக்காக பூமி கீழே சூரியனுக்கு கீழே தீங்கு தான் நிறைஞ்சிருக்குங்கிறத அர்த்தத்துல எடுத்துடக்கூடாது. நீங்க அநேகர் அப்படிதான் சொல்றாங்க. அதனால தான் பாருங்க, சூரியனுக்கு கீழே மாயையும் மனசுக்கு சஞ்சலம், அப்புறம் சூரியனுக்கு கீழே வந்துட்டு தீங்கு இருக்குது அப்படின்னு உடனே இந்த பூமியை நமக்கு வேண்டான்னு நிறைய பேர் தீர்மானிச்சிடுறது. அவர் சொல்ற இதனுடைய முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த சில தவறான காரியத்தை செய்யற ஆட்களை பற்றி சொல்றார். பூமிக்கு சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய பூமி நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட பூமி. இந்த பூமியை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. மனுஷருக்குள்ளே நடக்குதான். என்ன தீங்கு அப்படின்னா கவனிங்க. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். நீங்க கவனிச்சுட்டு வரீங்களா? இது மாதிரி தான் நடக்குது. நம்ம கூட சில டைம் சொன்னோம், என்னப்பா இது, அவன் என்ன பண்றான், அவன் இச்சித்ததெல்லாம் அவன் விரும்புறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க. பாருங்க, அவன் இச்சித்ததெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் நல்லா கவனிக்கணும். அதனால தான் பாருங்க, நீதிமானா இருக்கிற உங்களுக்கும் பாவிகளா இருக்கிற மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு நீதிமான்களா இருக்கிற நீங்க சபைக்கு வர்றதனுடைய ரகசியம் என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் வருகிறவர்களுக்கும் தேவ சமூகத்தில் வராதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். வருங்க, என்னன்னா தேவன் ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு அங்கதான் இருக்குது. எப்படி? அதை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆமா, மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருந்தாராம். அவரு சாப்பிடவே முடியாதான். டாக்டர்லாம் பெரிய பெரிய டாக்டர்லாம் இது பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்களாம், நீ உயிரோட வாழணும்னா இந்த குழந்தைகள் குடிக்கும் பாரு தாய்ப்பால், அதை மட்டும் கொஞ்சம் எங்கேயாவது வாங்கி குடிச்சுக்கோ. அது மட்டும்தான் உன்னால குடிக்க முடியும். உன்னால வேற ஒன்னையும் என்ன செய்ய முடியாது. அவன் ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு உட்கார்ந்தான். எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, அதை புசிக்க முடியல. கவனிச்சு பாருங்க. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தி தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், அதுவும் மாயையும் கூடிய நோவுமா இருக்கிறது. அந்நிய மனுஷன் யாரு? அந்நிய மனுஷன்? இவனுக்கு அந்நிய மனுஷன் யாரு? அது நீதிமான் தான். கொடூரனுக்கு அந்நிய மனுஷன் யாரு? பாவிக்கு அந்நிய மனுஷன் யாரு? துன்மார்க்கனுக்கு அந்நிய மனுஷன் யாரு? அது நீதிமான் தான். அவன் அனுபவிக்கும்படி தேவன் எடுத்து கொடுக்கிறார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமல்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே,
கூடாதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றுமில்ல. சொன்னால் போதும், பேய்கள்